தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், போஸ்டிங்ஸ் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலை பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து இன்றைக்கி 25/11/2024 அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் காம்படிட்டிவ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம் பற்றி பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 24/12/2024 வரைக்கும் டைம் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் கரெக்ஷனை பொறுத்தளவுக்கு 29ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அடுத்த வருஷம். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எப்பவும் போல் TNPSC exams.in நீங்கள் அப்ளை பண்ணணும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸை பொறுத்தளவுக்கு என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்டிங் தாங்க கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் அண்டு ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு மொத்தம் ஒரு 50 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 18லேருந்து 32 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓசி கம்யூனிட்டிக்கு. இதுவே நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, டிசி, பிசிஎம்மாக இருக்கீங்க அப்படின்னா 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்தால் 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எஜுகேஷ்னல் மற்றும் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு மினிமம் ஜென்ரல் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் தாங்க, அதாவது 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். அது கூடவே கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப்ரைட்டிங்கில் முடிச்சிருக்கணும். எப்படி அப்படின்னா ஹையர் அல்லது சீனியர் கிரேடு தமிழ் இங்கிலீஷில், இல்லைனா ஹையர் அல்லது சீனியர் கிரேடு தமிழில், லோயர் கிரேடு இங்கிலீஷில், இல்லைனா ஹையர் அல்லது சீனியர் கிரேடு இங்கிலீஷில், லோயர் ஜூனியர் கிரேடு தமிழில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைப்பில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் ஹையர் முடிச்சிருந்தா தமிழில் லோயர் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா ரெண்டுலேயுமே ஹையர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது கூடவே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கணும். கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் தமிழ்நாடு டெக்னிக்கல் எஜுகேஷன் நடத்தக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் டிப்ளமோவோ டிகிரியோ கம்ப்யூட்டர் சம்மந்தமான கோர்ஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸை நீங்கள் முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. டைப்ரைட்டிங்கும் ப்ளஸ் இந்த 10th மட்டும் முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டிசிப்ளினில் நீங்கள் என்னென்ன டிசிப்ளினில் நீங்கள் டிப்ளமோ, இன்ஜினியரிங் மற்றும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு ஒரு சிங்கிள் எக்ஸாமினேஷன் இருக்குது. பார்ட் ஏவை பொறுத்தளவுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மொத்தம் 100 கொஸ்டின்ஸு 150 மார்க்கு. அடுத்து பார்ட் பியை பொறுத்தளவுக்கு அது ஒரு 100 மார்க்குங்க. அதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின்ஸும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் 25 கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. டோட்டலாக 200 கொஸ்டின், 300 மார்க்கு. எழுதுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் டைமும் கொடுக்குறாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் அந்த ஒரு சிங்கிள் எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி தான் நடத்துகிறாங்க, அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக தான் நடத்துவாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் மட்டும் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிடிஎஃபோட 28வது பக்கத்தில் அனக்ஷர் 3ல் இந்த எக்ஸாமினேஷனுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. விஏஓ எக்ஸாமினேஷனுக்கோ குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கோ யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுதாங்க அப்படியே டிட்டோ சிலபஸ்ஸு. ஸோ அதனால் அந்த 10th ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே, அதாவது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே ஒருவேளை உங்ககிட்ட டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இந்த போஸ்டிங்ஸ் பற்றி ஏதாச்சும் இடத்துல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்லேயும் கேளுங்க.